எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். முப்பத்தி ஓராவது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்துக்க தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தமிழக முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் நேரில் போய் சந்திச்சிருக்காரு. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அமித்ஷா அவர்களை சந்திச்சது மட்டும் இல்லாம அவருக்காக வீட்டில் செஞ்ச சாப்பாடையும் முதல்வர் விஜய் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பலருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில முதல்வர் விஜய் மற்றும் அமித்ஷா சந்திச்சது பத்தின வேற எந்த அபிஷியல் டீடைல்ஸும் பெருசா வெளியாகல. ஆனா இந்த சந்திப்பு பொலிட்டிக்கலா முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு சோசியல் மீடியால பலருமே பேசிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜய் அவர்கள் முதல் முறையா அமித்ஷாவை நேரில் சந்திக்கிற இந்த மீட்டிங்கும் பலரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. சவுத் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களும் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் சேர்ந்து ஸ்டேட்ஸுக்கு இடையில இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி டிஸ்கஸ் பண்ற ஒரு மீட்டிங் தான் இந்த 31வது தென்மண்டல மாநாடு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானான்னு இந்த 5 மாநிலங்களும், புதுச்சேரி, லட்சத்தீவு மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டும் இந்த தென்மண்டல மாநாட்டில் இடம்பெற்றிருக்கு. இந்த மாநாட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் தலைமை தாங்குறாங்க. அதே நேரத்தில் தென்மண்டல குழுவோட துணைத் தலைவராக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த நிலையில இந்த மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையில இருக்கிற தண்ணி பிரச்சனை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், போக்குவரத்து, கல்வி, மருத்துவம், சட்ட ஒழுங்குன்னு பல முக்கியமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தமிழ்நாடுக்கு ரொம்பவே முக்கியமான காவிரி நீர் பிரச்சனை, கர்நாடகாவோட மேகதாது அணை பிரச்சனை மாதிரி பல விஷயங்களும் இந்த மீட்டிங்ல பேசப்படும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் மத்திய மாநில உறவு, இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை, பேரிடர் மேலாண்மை, பார்டர் ரிலேட்டட் இஷ்யூன்னு தென்னிந்திய மாநிலங்கள்ல பொதுவா இருக்கிற பல பிரச்சனைகளை பத்தியும் இந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில இந்த 31வது தென்மண்டல மாநாடு மகாபலிபுரம் பக்கத்துல நடக்குது. மீட்டிங்ல கலந்துக்க முதல்வர் விஜய் வீட்டில இருந்து கிளம்பும் போது வெளியான வீடியோஸும் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நல்லா இருக்கீங்களா சார்? ஆனா இந்த மீட்டிங்ல தமிழ்நாடு சார்பா என்ன முக்கியமான கோரிக்கைகள் முன்வைக்க போறாங்க, முதல்வர் விஜய் என்ன விஷயங்கள் பத்தி பேச போறாரு, முக்கியமா காவிரி நீர் பிரச்சனை மற்றும் மாநில உரிமை சம்பந்தமான விஷயங்கள் பத்தி அவர் என்ன முடிவெடுக்க போறாருன்னு இப்போ பல எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அமித்ஷாவோட இந்த சந்திப்புல என்ன டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு, மேலும் இந்த 31வது தென்மண்டல மாநாட்டுல என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படுது, தமிழக முதல்வர் விஜய் என்ன பேச இருக்காரு அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர்.